ஏய் யாருமா வீட்டுக்குள்ளே வீட்டு மேலே இருக்குதா? மேலே யாரும் இல்லையா? வந்துருத்து. ஏய் யாரியா நீங்களா? அக்கா ரொம்ப பெரிய இடம்க்கா. பெரிய இடம்னா அப்படி என்ன பெரிய இடம்? We are coming from income tax officers. சரி இருக்கட்டும், அதுக்கு என்னப்போ? யுவராஜ் சிங், இந்த அம்மா ரொம்ப கேள்வி கேக்குது. என்கவுண்டர் பண்ணலாமா இல்ல அரெஸ்ட் பண்ணலாமா? ஐடி ஆபீசர் கிட்ட நீங்க கேள்வி கேக்குறீங்களா? சார் இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். நான் தண்ணி கேன் போறேன். தண்ணி மேன், உனக்கு என்ன மேன் ஹால்ல தனியா வேலை? முதல்ல அவன் கையில இருக்கிற போனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. இந்த மேடம் கையிலே வாங்குங்க. சார் சொல்ல கேளுங்க சார். சார் குடு மேன். குர்ரா இந்தா வச்சுக்கோ. டேய் சங்கிலி, யாரா இவங்களா? வருமான வரி சோதனை, டிவி ரைட். ஐயோ அண்ணே, ஐடி ரைடுனே. எஸ், ஐடி ரைட். வருமான வரியா? சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஆபீசர். இதுல இருக்கிற கன் எடுத்து ஷூட் பண்ணிரும். சார் எங்க வீட்ல போய் என்ன இருக்குன்னு தேட வந்திருக்கீங்க சார். தேடினாதானே மேடம் என்ன இருக்குன்னு தெரியும். சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். சார் உங்களுக்கு யாரோ தப்பான தகவலை கொடுத்திருக்காங்க. டேய் ஊம கொட்ட மாதிரி இருக்க, சொல்றா. அக்கா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் வரட்டுமா? டேய் ஆபீசர், அடப்பாவி. இவன் பேரே சங்கிலியாமா. அவன் பேரே கேட்டா தெரியல. அவன் தான் இந்த வீட்ல நகையும் பணத்தையும் பதுக்கி வச்சிருக்கான் போல. என்ன தப்பிக்க பாக்குறியா? அவனை கூட்டிட்டு வந்து உட்காரவே யுவராஜ் சிங். குச்கரோ. ஆபீசர், நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போ, நீ அப்படி போ. யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங், ஃபாலோ மீ. ஓகே ஏய் எங்க போறீங்க? வீட்டுக்குள்ளே குச்கரோ. உட்காரு. சாத்திடுவேன். சார் யாரோ எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களே. அண்ணே மண்டை சொல்லிதுனே. மாட்டிக்கடா. மண்டை சொல்லிதுனே. ஏய் எங்க போற? அண்ணே ஒரு நிமிஷம் நான் போயிட்டு வந்துறேனே. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வா அங்க போய் தேடு போ. டேய் இங்க ஒண்ணும் தென்படுற மாதிரி தெரியல. மேல போலாம் வா. டேய் தாடி ஒழுங்க விட்டுறா. அங்கே போய் செக் பண்ணுங்க. எங்க சுற்றுவேன். வாய மூடு. ஐயோ கடவுளே, எப்படி இவங்க வந்தாங்க? டேய் வீட்ல ஏகப்பட்ட நகை பணம்லாம் இருக்குடா, எதுக்குமே கணக்கிலேயே. இப்ப என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. இந்நேரம் பார்த்தா தாள் எங்கடா போனாரு? நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, என்ன தேவையில்லாம கோத்து விடாதீங்க. அடப்பாவி. அண்ணே நான் தமிழ் நமக்கு மாலும் நை. அப்பாடா, நம்ம பேசினதோ அவருக்கு புரியாது. எங்கடா தாடி? பண்ணா இவங்களே அரெஸ்ட் பண்ணிடலாம். எங்க போறீங்க? இங்கே உட்கார்ந்துரு. எங்க போறீங்க? ஐயோ இந்த மனுஷன் வேற எங்க போய் தொலைஞ்சாரு? ஏய் அந்த லாக்கர் உள்ள பாரு. அண்ணே மாட்டிக்கிட்டேன். இதேதான். சூட்கேஸ் தோற இரு. லம்பாடி கும்பலையா இருப்பாப்ல. மாட்டினாங்கடா. இப்ப சேரம் பாரு அவங்களுக்கு பூசைய. டேய் எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வைடா. ஓகே போ போ போ. ஆபரேஷன் சக்சஸ். அண்ணே 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 எங்க அரே பையா வா எந்திரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ். எந்திரிக்க சொல்லு. மேடம் உங்க வீடு முழுக்க தேடி பார்த்தோம். நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி எதுவும் கிடைக்கல. நீங்க சொல்றது சரிதான். யாரோ எங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. மேடம் आपका नाम क्या है? நாமா பேரு உங்க பேரு என்ன? புஷ்பா. புஷ்பா 1 or 2 மேடம்? டைம்லனே. புஷ்பா. என்னக்கா இதெல்லாம்? போய் மூடு. யாரையோ நம்ம வீட்டுக்குள்ள வந்து போயிட்டு இருக்காங்க. மூலம் வந்தவ மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். மோடி மூச்சியும் பாரு.
ஏய் ஃப்ராடுத்தனம் பண்ணி பஞ்சாயத்துல ஜெயிச்சிட்டீங்களா? என் வீட்டுக்குள்ள வந்து எனக்கே தெரியாம நீ என் நகை எடுத்தியா? உன்னை விட மாட்ட பாரா, உன்னை விட மாட்ட பாரு. ஏய் அடக்கி வாசி. ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி தான் கறக்கணும். உன்ன மாதிரி ஃப்ராடுக்கெல்லாம் ஃப்ராடுத்தனமா தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இதுதான் நம்ம ஸ்டைலு, இதுதான் இந்த வெற்றியோட ஸ்டைல். சொல்றா. அம்மா அண்ணே செம பஞ்சுனே. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. உனக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. சரி சரி. புஷ்பா போடா டேய். ஹே போ 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 அடுத்த வாட்டி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாங்க அடுத்த கெட்டப்ல வந்துட்டே இருப்போம். பல்லே 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 பல்லே. எப்படி நகை மாறுச்சு? நம்ம முன்னாடி தானே ஆசாரி செக் பண்ணாரு. இவன் கிட்ட போய் எப்படி கேக்குறது? சொன்ன மாதிரி ப்ரூவ் பண்ணி வேற காமிச்சிட்டான். நம்மள வேற சும்மா விட மாட்டான். சொல்லு செல்லம். வெற்றி செல்லம், எப்படியா இருக்க? கொஞ்சம் களைப்பா இருக்கு. அது இல்ல செல்லம், இப்போ எப்படி இருக்கேன்னு கேக்குறேன். ஓ நானு நேத்து எப்படி இருந்தனோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கு. டேய், இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சறத பார்த்தா எனக்கு என்னமோ பண்ணுதுடா. பேசாம நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம். டேய் இருடா, இந்த சீன் இப்படி வராதே. ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. செல்லம், வெற்றி செல்லம், நான் உன்னை கேப்பேன். நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நீ கேட்கணும் தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன் செல்லம். கேளு 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 கேளு. எப்பாடி முடியலடா. அந்த பஞ்சாயத்துல நகை மாறிச்சுல்ல, டூப்ளிகேட் நகை ஒரிஜினல் நகையாச்சுல்ல, அது எப்படி? ஓ அதுவா செல்லம், அது 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 எல்லாமே ஒரிஜினல் தான். என்ன நீ டே எல்லாம் சொல்ற? அப்பாடா, இப்பதான் இவங்க நார்மல் மோடுக்கே வந்திருக்காங்க. அது சும்மா தெரியாம கத்திட்டேன் செல்லம். ப்ளீஸ் செல்லம், சொல்லு செல்லம், எப்படி செல்லம் மாறுச்சு? அதுவா, நான் அத சொல்றேன். ஆனா நான் சொல்றத நீ செய்வியா செல்லம்? நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் செல்லம். ஏய், போயிட்டு உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்துல போய் தொங்கு. ஏய், நான் இதுக்கு மரத்துல தொங்கணும்? நீ தானே சொன்ன அந்த மரத்துல தொங்குறன்னு. இத நீ ஒரிஜினல்னு ப்ரூவ் பண்ணிட்டேனா நான் மரத்துல தொங்குறேன்டா. அதெல்லாம் ஒரு கோவத்துல ஒரு ஃப்ளோல சொல்றது செல்லம். நீ ஒரு ஃப்ளோல சொல்லுவ, நாங்கெல்லாம் அதை கேட்டுட்டு நிக்கணுமா சக்தி செல்லம்? ஏய், போய் மரியாதை அந்த மரத்துல தொங்குற வழிய பாரு. நான் எப்படா மரத்துல தொங்குறது? அதுக்குதான் இவங்க 2 பேரும் கூட வந்திருக்காங்க. அண்ணிய தொங்க விட்டாகணும்னு ஒரே அடம் பிடிக்கிறாங்க இல்லடா? டேய், இதுக்கு தாண்டா சொன்னேன் அப்பவே ஓடிடலான்னு. சொன்னதை கேட்டியாடா? சீன் அப்படி வரப்போகுது இப்படி வரப்போகுதுன்னு சொன்ன. அது செல்லக்குட்டி, வெற்றி செல்லம், அது சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருக்காங்க. என்ன திடீர்னு கிரி என்ன அப்படித்தானே? இல்ல அண்ணி, நிஜமாவே நீங்க தொங்கிதான் ஆகணும். அண்ணி, வேற வழியே இல்ல. நீ போங்கடா, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டுதான். ஏய் நில்றி. இப்ப மட்டும் நீ தொங்கல மவளை சாவடிச்சிரும் ஒண்ணு. நிஜமாவே தொங்கணுமா? சத்தியமா சொல்றேன், நீ தொங்கிதான் ஆகணும். சரிடா, தொங்குறேன், தொங்கி தொலைக்கிறேன். ஆனா அந்த நகை எப்படி மறைச்சுன்னு சொல்லவே இல்லையே. நான் வெற்றிடி. சிபிஐ
அங்க பாரு, இதுதான் நடந்துச்சாங்க. திரும்பவும் நீ ஃப்ராடுத்தனம் பண்ணி ஜெயிச்சிருக்கியா? ஏன்டா இப்படி இருக்க? ஃப்ராடு. யாருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படிதான் சொல்லணும். அது என்னவோ சரிதான். அதுக்குதான் இப்போ உன்னை தொங்க சொல்றேன். போய் தொங்குடி. முடியாதுன்னு சொன்னா? முடியாதா? அப்போ ஒண்ணு பண்றேன். அப்ப நானே கட்டி தொங்க விடுறேன். நானே தொங்க. அப்படி வா வழுக்கி. கிரி என்ன திடி என்ன? இன்னைக்கு என்ன நீங்க தொங்க விட்டுருக்கீங்க, ஆனா நாளைக்கு உங்களுக்கு இருக்குன்னு. அண்ணே மிரட்டுறாங்கண்ணே. காஃபில கன்ஃபார்மா பாய்சன் தானே. டேய் அவங்க போற காப்பியே பாய்ச்ச மாதிரி தான்டா இருக்கு. ஏய், இதுக்கும் சேர்த்து இருக்கு உங்களுக்கு. ஏய், என்ன பேசிட்டே இருக்க? பட்டிமன்றமா அது? வா. வெற்றி. செருப்பு கழட்டு. வா. நல்ல புள்ளைல வா. டேய், டைட்டா இருக்குலடா? டைட்டா இருக்கனே. சூப்பர்ரா. வெற்றி, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கே நல்லா தெரியும். நான் தூங்கணுமான்னு யோசிச்சு சொல்லுடா. சக்தி, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கே தெரியும்ல. இப்ப நீ என்ன பண்றேன்னா, இங்க பாரு, தொங்கிடுற. டேய் இது ரெண்டு திருந்தாதுங்கடா. தொங்கு, வா. புடி. வெற்றி. புடி. வேண்டாம்டா. என் செல்லம்ல. வா. டைம் ஆச்சு, நீ தொங்குங்க. சீக்கிரம், நீ வேலை இருக்கு. வா. பாத்து. சரி, சீக்கிரம் வா. என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? புடி. அப்படிதான். டேய், போன குறா. இந்தானே. குறா. வெற்றி. சக்தி செல்லம், இந்த கேமரா பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றா. ஏய், சிரிடி. அழகழகா புடவையெல்லாம் கட்டினேன், நல்ல டிசைன்ல நகையெல்லாம் போட்டேன். அப்பெல்லாம் இந்த பக்கி போட்டோ எடுக்கல, இப்போ போட்டோ எடுக்கிறான். ஏய், என்ன சொன்ன? எதுவுமே சொல்லலையே. சிரி, நல்லா ஈனு சிரி. சிரிக்கணுமா? ரொம்ப நாளா இப்படி மரத்துல தொங்கும் போது குரங்கோட போட்டோ எடுக்கணும்னு ஆசைடா. அது இன்னைக்கு தானே நிறைவேற போகுது. சக்தி, போட்டோ எடுத்துக்கலாமடா செல்லம்? ரொம்ப பண்ணக்கூடாது. கேமரா பார்த்து சிரிக்கணும், சரியா? எங்க கேமரா பார்த்து சிரி. இப்படி பண்ணு. ஈ. அப்படியே இரு. எங்களுக்கு ஒரு போட்டோ எடுக்கணும் ஆசையா இருக்குனே. சரிடா. வாங்கடா. சூப்பர்டா. வாங்கடா. சிரிங்க. குரங்கு எப்படி பண்ணு சக்தி? அதேதான். சூப்பர்ரா. சரிடா, ஆரம்பிச்சிருவோமா? ரெடி? ஆரம்பிச்சிருவோமா? 1 2 3. சூப்பர். எங்களை பார்த்த மாதிரி தொங்கு. நல்லா தூங்குங்க நீ. வெற்றி கேளு. வெற்றி வேண்டாம். வெற்றி நல்லா பண்ற. புடி. என்ன பண்ற நீ? கை வலிக்குது. எனக்கு ஒரு டவுட்னே. கேளுடா. எனக்கு இல்லாத டவுட்டா? எப்படி லவ் பண்ணணும், பொண்டாட்டி மேல எப்படி அன்பா இருக்கணும், அந்த மாதிரி எல்லா டவுட்டும் என்கிட்ட கேளுங்கடா. அண்ணன் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அண்ணே, இதுக்கு பேர் லவ்வானே? இல்லனே, இதுக்கு பேர் டார்ச்சர். இது டார்ச்சரா? அவ பண்றதுதான் டார்ச்சர். ரொம்ப ஓவரா போறாடா. அவ கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்லணுமாமே. அதுக்குதான் இந்த ட்ரீட்மெண்ட். அப்ப சரிதான், ஒண்ணும் பண்ண முடியாது. கை வலிக்குதுடா, ப்ளீஸ் டா. ப்ளீஸ் அடிச்சனா சார்னு கூப்பிடு. அது எப்படி கேள்வி கேட்கும்போது வாய் வலிச்சுதா? இல்ல தொங்கு. 1 மணி நேரம் நீ தொங்கிதான் ஆகணும். வெற்றி கை வலிக்குது. இப்படி பண்ணு. இப்படி அதெல்லாம் பண்ணிடுவாடா. என்னடி ஏன் இப்படி தொங்கிட்டு இருக்க? உங்க வேலை தானா? சாச்சா, நான் போய் இப்படி பண்ணுவானே யமுனா? அவளா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் எதுக்குங்க இவ இப்படி தொங்கிட்டு இருக்கா? அது
பஞ்சாயத்துல நமக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சுன்னா நம்ம வீட்டு குலதெய்வ மரம் இருக்குல்ல அதுல தொங்கறதா வேண்டிக்கிட்டாலாம். அதான் வேண்டுதலை நிறைவேத்துறாங்க. நானும் வேணா வேணான்னு சொன்னேன் யமுனா, கேட்கவே மாட்டேங்கிறா சக்தி. தொங்கே தீர்வன்னு தொங்கிட்டு இருக்கா பாருங்க. என்ன சக்தி? என்னடி வேண்டுதல் இப்படி இல்லாம வேண்டுவாங்க? முதல்ல இறங்க கீழே. அக்கா அவன் சொல்றதெல்லாம் போய்க்கா, அப்படி நீ நம்புறியே? அவன் என்ன விரட்டு தொங்க விட்டுருக்கான்க்கா. எனக்கு நீ கூட சிரிக்கிற, நீ ஏன் தொங்க விட்டு கேளுக்கா. இல்லடி, நீ தொங்குறத பார்த்தா எங்களுக்கே சிரிப்பு தான் வருது. சிரிப்பு வருதா? நமக்கும் சிரிப்பு தான் வருது. நாம இங்க நின்னோம்னா இவங்க 2 பேருக்கு நடுவுல நம்ம மாட்டிப்போம். போலாம். டேய், இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு வட்டியை முதல்ல கொடுக்காம விட மாட்டேன். நானாவது நேரா தொங்குறேன். ஆனா உன்னை மரத்துல தலைகிட்டா கட்டி தொங்க விடல, என் பேரு சக்தி இல்லடா. சரி 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 சரி. டேய் கிரியா தெரியா, உங்க 2 பேரையும் பக்கத்துல தொங்க விடுறேன்டா. இது சக்தி செய்யற சபதம்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சரி. மரம் விழுந்துரும் என்ன தொங்க விட்டீங்கன்னா. அம்மா, எதுக்கு இதெல்லாம்? பொண்ணு புகுந்த வீட்டுக்கு அனுப்புறதுன்னா லேசுப்பட்ட காரியம் நினைச்சியா? எங்களுக்காக எல்லாத்தையும் எவ்வளவு ஆசாசையா பண்ற. எப்படிமா கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாம உன்னால மட்டும் இப்படி எல்லாம் உழைச்சுக்கிட்டே இருக்க முடியுது? நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்ல, அப்ப தெரியும் அம்மா மனசுனா என்னன்னு. பாத்தீங்களா? சரி, எல்லாரும் சாமி கும்பிடலாமா? இந்த யமுனா. கார்த்திக் சார் போங்க. எடுத்துக்கங்க தம்பி. யமுனா, உன் தாலியை காட்டுமா. நல்லா இருமா. அம்மா, எத்தனையோ கஷ்டத்துக்கு அப்புறம் என் பெரிய பொண்ணோட வாழ்க்கை இன்னைக்கு கூடி வந்திருக்கு. மனசு நிறைஞ்ச ஆசையோடையும் எதிர்காலத்தை பத்தின கனவுகளோடையும் என் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. ரொம்ப சந்தோஷமா புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க. இதே சந்தோஷத்தோட அவங்கள நீ என்னைக்கும் வச்சுக்கணுமா. தம்பி, நீங்களும் சக்தியும் போய் யமுனாவையும் மாப்பிள்ளையும் அவர் வீட்டுல விட்டுட்டு வந்துருங்க. சரிங்கம்மா. சக்தி, மாப்பிள்ளை கிட்ட வம்பு எடுத்துக்கிட்டே போகாத. அங்க போய் மாப்பிள்ளைய பத்தி எதுவும் குறை சொல்லாத, புரியுதா? அம்மா, அது எப்படிமா உங்க பொண்ணை பத்தி சூப்பரா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா பாருங்கம்மா, எப்படி முறைகிறா பாருங்கம்மா. பாரு, எப்பவுமே உங்க 2 பேருக்கும் விளையாட்டு தான். அம்மா கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். அம்மா நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி. என்னடா எங்க அம்மா சப்போர்ட் பண்றாங்கன்னு ரொம்ப ஓவரா சொல்ற? ஆக்சுவலா எங்க அம்மா எல்லாத்தையும் உன்கிட்ட தான் சொல்லிருக்கணும், அங்க போய் எந்த பிரச்சனையும் பண்ணி வைக்காதன்னு. ஆனா என் நேரத்தை பாத்தியா, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் என் தலை எழுத்துன்னு வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்க வேண்டியதா இருக்கு. ஏய், அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல, அங்க ஒரு மரம் இருக்கு. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, அந்த மரத்துல உன்னை தொங்க விட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். Laugh is coming. ஏய், வேண்டாம். சும்மா மரத்துல தொங்குனத சொல்லி என்ன வெறுப்பேத்தன, அவ்வளவுதான். பாத்துக்கோ.
அம்மா யமுனா நம்ம வீட்டுக்கே வந்திருக்காமா. பாருமா, மீனாட்சி அம்மா சீரு முறுக்கெல்லாம் செஞ்சு அமைச்சிருக்காங்க. ஏண்டா வெக்கமே இல்லையா உனக்கு? சீரு முறுக்கோட வந்து நிக்கிறேன்னு வேற சொல்லிட்டு இருக்க. சீ, நீ எப்படிடா ரோசக்காரி ஏன் வயித்துல வந்து பிறந்து தொலைச்சிருக்க? ஐயோ, என்ன சக்தி, இந்த முறுக்காவது ஒரிஜினலா இல்ல இதுவும் டூப்ளிகேட்டா? அந்த நகை மாதிரி தோ நிக்கிறான்ல உன் புருஷன், ஜகஜால கில்லாடியாச்சே. அவன் யானையை பூனையா மாத்துவான், பூனையை யானையா மாத்துவான். ஐயோ, உங்க குடும்பத்துல மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. அப்பப்பப்பப்பா. அத்தை, நடந்ததெல்லாம் போகட்டும். பெரியவங்க நீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க பையனுக்கும் மருமகளுக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க. ஆரத்தியா? இவளுக்கு அதுவும் நான் எடுக்கணும்? ஏமா, எனக்கு என்ன தலையெழுத்தா என்ன? இது பாருமா, அதெல்லாம் எந்த காலத்திலயும் நடக்கவே நடக்காது. பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிட்டாச்சா? அதுக்காக நான் உடனே இவ்வளவு மருமகளை ஏத்துக்கணுமா? யாருக்கு யார் மருமக? ஒரு விவஸ்தை வேண்டாம்?